ம். மீண்டும் நமக்கு ஒரு இனிய மாலை பொழுது. இந்த 6 மணி கூட்டம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சில நபர்கள் பெரிய அளவுல மோட்டிவேட் ஆகி என் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செல்லிங் டிப் கொடுக்கறதுனால அவங்களுக்கு இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. செல் பண்ண அவங்க செல் பிவி உயருது. அந்த எம்ஆர்பி பிவிக்கான லாபங்கள் வருது. ஆட்டோமேட்டிக் என்ன செய்யறாங்கன்னா செல் பண்றதுக்கான ரொம்ப ஒரு ஆர்வத்தோட செல்லிங்ல இறங்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலா நம்மளுடைய எமரால்ட் இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம எமரால்ட் சார் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க செல்லர்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு செல்லர் உற்பத்தி ஆனா கூட கிட்டத்தட்ட 60 நாள் நமக்கு 60 பேர் வந்துருவாங்க. தமிழ்நாட்டுல 60 பேர் அப்படின்னா எங்கேயோ போய் நிற்கும் பிசினஸ். ஸோ அதுக்கான ஒரு நல்ல தருணம். ஆனா அந்த 60 நிக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் செல் பண்ற பார்த்து அவர் டீம்ல என்ன பண்ணுவாரு, அதை ப்ரொமோட் பண்ணுவாரு. அவர் எப்படி ப்ரொமோட் பண்ணுவார். அப்ப என்ன ஆகும்னா 60x60x60 போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன தொடக்கம், மிகப்பெரிய ஒரு பிசினஸ்க்கான ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. ஸோ என்னுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கால நான் இந்த இடத்துல வந்திருக்க அத்தனை வெல்கம் பண்ணி மறுபடியும் நான் காமராஜ் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். நன்றி சார். நன்றி 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 மை டியர் ஜெகதீஷ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். சூப்பர். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான மாலை பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுது. உங்களோட கூட இடைபடுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உள்ளபடியே ஆர்சிஎம் பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்னன்னு நான் மூட்டாள் சார் உள்ள வந்துட்டு நீங்களே பேச வேண்டாம் சார். நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க சார். ஹலோ, உள்ள வந்துட்டா நீங்களே பேசுனா எப்படி உள்ள பேசுறதா? இது என்ன கிளாஸ் ரூமா? சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த தகவல் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க போய் கூகுள்ல போய் கேட்டீங்கன்னு சொன்னா கூகுள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் டைரக்ட் செல்லிங். அந்த டைரக்ட் செல்லிங்ல என்ன மெயின்னு கேட்டா, செல்லிங்ல எது முக்கியம், சேல் தான் முக்கியம். ஸோ சேல்ஸ் தான் டைரக்ட் செல்லிங்ல முக்கியமான ஒரு ஈவெண்ட். நான் உங்களுக்கு இந்த சேல்ஸை ப்ரொமோட் பண்ணதுல நிறைய பேர் சேல் பண்ணிக்கிறீங்க. ஒரு 6 லிட்டர் எண்ணெய் வித்துருந்தாரு நம்ம நண்பர், அவர் பேர் என்ன, மனோகர் சார். மனோகர் சார், நீங்க தானே 6 கூடுதலா போயிட்டீங்களா? நீங்க வேணா அன்மியூட் பண்ணி பேசல சார். மனோகர் சார் வந்துட்டேன். 6 வித்துருக்கீங்க. வெரி குட். எம்ஆர்பி ரேட்ல 6 எண்ணெய் வித்துருக்காரு இன்னைக்கு சார். மீதி ஆளுங்க எதுக்கு அன்மியூட் பண்ணணும்? சுமதி எல்லாம் எதுக்கு அன்மியூட் பண்ணிட்டு எதுக்கு ரவுஸ் பண்ணிட்டு போகணும்? மூட் பண்ணிக்க வேண்டியதானே. ஒவ்வொரு டேப்ல சொல்லுவாங்க. அதே என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை சார். உள்ள வந்த பிற்பாடு தீவிரமா பேசுறதானா அதுக்குள்ள வராமே இருக்கலாம். அதனால என்ன, மற்றவங்களாவது கேட்பாங்க. அதனால நிர்மலா, சேலம், நெடுஞ்செழியன் சார், ஜெகதீசன் சார், மனோகர் சார், மறுவரசி, கமல், மகாலட்சுமி மேடம், மயில்வேல், புவனவள்ளி, அப்புறம் ரமணி, விஜயகுமார் மற்றும் இனி வரப்போற எல்லாரையும் வாழ்த்தி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டா, நியூட்ரி சார்ஜ்ல நமக்கு நான் உங்களுக்கு ஒரு மேன் ஒரு உமன் சேல் பண்ணா போதும்னு சொன்னேன். ஒரு மேன் உமன் யாருக்கு வேணாலும் சேல் பண்ணலாம். அதனால நான் அதை சொன்னேன். நியூட்ரி சார்ஜ் மேனு, நியூட்ரி சார்ஜ் உமன் யாருக்கு வேணாலும் சேல் பண்ணலாம். நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோனுங்கிறது தான் முக்கியம். நம்ம யூஸ் பண்ணியிருந்தா நமக்கு அந்த ஸ்டெமினா இருக்கும். ஸ்டெமினான்னு சொன்னா நம்ம அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு சொல்றதுக்கு நம்ம சரீரத்துல ஒரு ஸ்டெமினா இருக்கும். ஸ்டெமினா இல்லைன்னு சொன்னா நம்ம வேலை பார்க்க முடியாது. ஸ்டெமினா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்னா நம்மளால பேச முடியாது, நம்மளால செயல்பட முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியாது. நாம நினைப்போம், நம்ம சரீரம் அதுக்கு ஒத்துழைக்காது. அப்ப அதுக்கு இந்த நியூட்ரி சார்ஜ் மேனும் நியூட்ரி சார்ஜ் உமனும் ரொம்ப சப்போர்ட் ஆகும். அதனால அதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க இயக்கத்துக்கே என்ன தேவைப்படுது? பெட்ரோல் தேவைப்படுது வண்டிக்கு. அது மாதிரி நம்ம சரீரத்துக்கு இது ஒரு பெட்ரோல் மாதிரி. இதை போட்டாதான் ஓடுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா 1 வாரம் 10 நாள் ரிசல்ட் வந்துடும். அது நியூட்ரி சார்ஜ் சைட்ல. ஆனா இப்ப நியூட்ரி சார்ஜ்ல நமக்கு கிளைசம் இருக்கு, நியூட்ரி சார்ஜ்ல எஸ்என்எஃப் இருக்கு, நியூட்ரி சார்ஜ்ல கேம்போ பாக்கெட்டு நம்ம இது இருக்கு, இது போன் அண்ட் ஜாயின் இருக்கு, பிஎன்ஜே இருக்கு. அதே மாதிரி நியூட்ரி சார்ஜில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜோமேகா, எஸ்என்எஃப். நியூட்ரி சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஹெச்ஏ, அதே மாதிரி வியூ, நியூட்ரி சார்ஜ் வியூ, இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கிறதுனால நீங்க அதையெல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு தேவை பாடி ஸ்கேனர்.
அந்த பாடி ஸ்கேனர் மனோர் கேட்டாரு எங்க கிடைக்கும், நான் சொல்லிட்டேன். நம்ம முடிச்சூர் டிப்போவில் கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சொன்னா கம்பெனிக்கு ஆர்டர் போட்டு டைரெக்டா உங்க டோர்ல கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம். அந்த நியூட்ரி சார்ஜ்ல நமக்கு கிடைக்கிற அந்த பாடி ஸ்கேனருக்கு கம்பெனி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வாரத்துல ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க பாடி ஸ்கேனரை எப்படி யூஸ் பண்றதுன்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க அதே ஜூம்ல தான் கொடுக்குறாங்க. நீங்க அந்த ஜூம்ல போய் பாடி ஸ்கேனரை எப்படி அளவெடுக்கிறது, எப்படி யூஸ் பண்றது, எப்படி வந்து அந்த பாடி ஸ்கேனர் மூலமா நம்ம பொருளை ப்ரொமோட் பண்றது, அதாவது இவ்வளவுதான் மசில்ஸ் இருக்கணும், இவ்வளவுதான் எலும்பு வெயிட் இருக்கணும், இவ்வளவுதான் வந்து என்னது வாட்டர் லெவல் இருக்கணும், இவ்வளவுதான் வந்து நமக்கு வந்து சரீரத்துல கொலஸ்ட்ரால் இவ்வளவுதான் இருக்கு வேணும், கொழுப்பு, இதெல்லாம் வந்து அதுல காமிச்சிடும். அப்போ அதே மாதிரி அதுல உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் ஏஜ் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ் என்ன, அதுக்கு சொல்லிடும். அப்ப என்னன்னு கேட்டா அந்த ஒரு பாடி ஸ்கேனர் மூலமா நீங்க நிறைய பொருட்கள், அவங்களுக்கு ஒருவேளை கொலஸ்ட்ரால் கூட இருந்த எக்ஸ்டெண்டா ப்ரொமோட் பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து போன் லெவல் வந்து உங்களுக்கு 3க்கும் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த போன் வந்து அவங்களுக்கு பொறபொறன்னு போயிருக்கும். நீங்க தாராளமா என்ன செய்யலாம், போனல் ஜாயின் வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு நீங்க கண்டறிஞ்சா சுகருக்கு நம்மகிட்ட ஸ்டிப் இருக்குது, சுகருக்கு நம்மகிட்ட வந்து சுகர் பார்க்குற அந்த இது வாங்கிக்கலாம். அது வந்து ரொம்ப கம்மி ரேட்ல இருக்குது, 600 ரூபா அந்த மாதிரி ரேட்ல இருக்கு. நீங்க அது மிஷினே வாங்கிக்கலாம். அப்ப என்னன்னு கேட்டா சுகர் நீங்க கண்டறிஞ்சா 200க்கும் குறைவா இருக்கிறவங்கள ஈஸியா சுகரே இல்லாம பண்ணிடலாம். 200க்கு மேல இருக்கிறவங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடி ஸ்கேனர் வேணும். பாடி ஸ்கேனர் நீங்க ஒரு ஆளா வாங்கிக்கலாம், 3500 ரூபா. ஒரு ஆள் வாங்க முடியலன்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கிட்டு குரூப்பா வேலை செய்யலாம். பாடி ஸ்கேனர் சிங்கிளா போய் நம்ம அளவு எடுக்க முடியாது. பாடி ஸ்கேனிங் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெர்பா லைஃப்ல எல்லாம் ஒரு கொடையை போட்டு நின்னுப்பாங்க, ஆஸ்க் மீ ஹவ் அந்த மாதிரி ஒரு பேட்ச் ஓட்டிட்டு நிற்பாங்க. நம்ம அப்படி நிற்க வேண்டாமா, ஆர்சிஎம் நம்ம கொடை ஓட்டிட்டு ஆர்சிஎம் இதை மட்டும் நம்ம சுத்தி நோட்டீஸை தொங்க விட்டுட்டு நம்ம ஒரு டேபிள போட்டு உட்கார்ந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா இது பாடி ஸ்கேனிங் பண்ணப்படும், பாடி ஸ்கேனிங் பண்ணப்படும். அது சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுக்கு எவ்வளவு சார்ஜும்பாங்க. சார் ஒன்றும் இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ தான் சார் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ. இன்றைக்கு வந்து நாங்கள் கம்பெனி ஆஃபருக்காக ஃப்ரீயா பார்க்குறோம், அப்படி ஏதோ ஒன்று போடணும். இன்றைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா ஃப்ரீ அப்படின்னா நிறைய வருவாங்க. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ, கம்பெனி விளம்பரத்துக்காக ஒரு நாள் மட்டும் ஃப்ரீன்னு போட்டு குரூப்பாக தான் நீங்கள் உட்கார முடியும். ஒரு ஆள் பண்ண முடியாது. ஒரு ஆள் ரீடிங் எடுக்கணும், ஒரு ஆள் வந்து என்னது அந்த வெல்னஸ் சார்ட் வந்து ஃபுல்லப் பண்ணணும், ஒரு ஆள் வந்து அதுக்கு என்ன ப்ராடக்ட்டுக்குன்னு சூஸ் பண்ணணும், இன்னொரு ஆள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாதான் இது சரியாகும்னு சொல்லணும். அந்த இன்னொரு ஆள் நம்ம மனோர் மாதிரி நேச்சுரோபதி டாக்டரா இருக்கலாம், இருந்தால் நல்லது. அப்போ என்னன்னா அவர் ஆக்சுவலாக ஒரு டாக்டர் ப்ரமோட் பண்ணுறாரு மாதிரி அவங்களுக்கு நேச்சுரோபதியோ அல்லாவிட்டால் இவங்க யாரு நம்ம அக்குபஞ்சரோ அல்லது வந்து நம்ம ஹோமியோபதியோ ஏதோ ஒரு டாக்டர், இல்லை எம்பிபிஎஸ்ஓ ஏதோ ஒரு டாக்டரா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இல்லைனாலும் நமக்கு வந்து அட்வான்ஸ் கவுன்சிலிங் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் அப்படியே பெருசாக ப்ராம் பண்ணி டேபிள் மேலே வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரி கவுன்சிலர்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதை நீங்கள் முன்னாடி வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து செல்லத்தக்க யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் அது நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். இந்த ப்ரொமோஷனை நீங்கள் எங்கே பண்ணலாம், தாராளமாக நீங்கள் ஒரு 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 நண்பருடைய வீட்டில் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வாக்கிங் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய 1-to-1 ஒரு வீட்லையும் போய் கூட 1-to-1 ஃபேமிலியாக நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். நியூட்ரி சார்ஜில் பி வர்றதுக்கு இது இன்றைக்கான ஒரு இது எதுன்னு கேட்டா டிப்ஸ். நான் இன்னும் கூட உங்களுக்கு அடுத்த டிப்ஸ்க்கு வரேன். நான் என்னன்னு கேட்டா நம்முடைய இந்த ஆர்சிஎம் பொருட்களை ப்ரொமோட் பண்ணுவதற்கு என்னென்ன டிப்ஸ் அது நான் சொல்லிடுறேன். டோர் கேன்வாஸ். உங்களால் வந்து நான் நேற்று சொன்ன எல்லாத்தையும் வந்து ஒரு 50 ரூபா பரிசு தொகையோட மனோகர் சொல்லிட்டாரு. ஆனால் யாருமே சொல்லாததுனால மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மனோகர் சார், நான் நேற்று என்ன சொன்னங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இதுக்கு ஒரு 50 ரூபா கேட்கக்கூடாது, ஏற்கனவே ஒரு 50 ரூபா தான் கொடுக்க முடியும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க சார், தயவு செய்து உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு காசு ஆனாலும் நமக்கு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் சார், வாக்கிங் கஸ்டமர். ஆமா. அடுத்தது வந்து ஃபெஸ்டிவல் சேல்ஸ். இல்ல நீங்க எழுதி வைக்காம விட்டீங்க தலையில ஏற்கு மேல சொல்றீங்க.
எழுதி வைக்கல, இல்லையா நேத்து நீங்க எழுதி வைக்கல. மனப்பாடமா யாரையா நீங்க எழுதி இல்லையா வைக்கல, ஒண்ணு வந்து எழுதி வச்சிருக்கேன்யா. எழுதி வச்சிருந்தா அதை வரிசையா படிங்க. அதாங்கய்யா ஒண்ணு வந்து வாக்கிங் கஸ்டமர் ம் 6 to 8 பார்க்கில் அந்த மாதிரி இடத்துல வாக் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட நம்ம பண்றோம்யா. வெரி நைஸ், ரெண்டாவது வந்து ஃபெஸ்டிவல் சேல்ஸ், வெரி நைஸ். கோயில்ல போயிட்டு ஊதுவத்தி அந்த மாதிரி அதுக்கு பண்ணலாம். தேவையானதெல்லாம் நம்ம வந்து இது பண்றோம், மஞ்சள் அந்த மாதிரி. இது மார்க்கெட் சேல்ஸ், ஆமா, சந்தையில சந்தை. வைக்கலாம். வாரம் 7 நாளும் சந்தை இருக்கு. ஆமா, ஒரு சந்தையில வந்து நம்ம வந்து 5000 பிவி 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம். வெரி குட், எது வெரி எடுத்தாலும் குட், 10 ரூபான்னு, எது எடுத்தாலும் 10 ரூபான்னு அந்த பொருள் இது பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து கரெக்டா சொல்றீங்க. பணம் இருக்கிற ஆளா இருந்தா, பணம் நிறைய இருக்கிற ஆளா இருந்தா லேபர் வேலை வாய்ப்பு தரலாம். ஆமா, வெரி நைஸ். அது அப்புறம் வந்து அங்கே விசிட்டிங் கார்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட இது பண்ணலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 2000 ரூபாய் 20,000 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும். அதுல 10,000 அவருக்கு கொடுத்துட்டு நம்ம 10,000 எடுத்துக்கலாம், இல்ல 20,000 அவங்களுக்கு கொடுத்துட்டு நல்லா வேலை செய்ய சொல்லி நம்ம வந்து வால்யூம் பாயிண்ட் அந்த இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்தது வந்து டிப்டாப்பா இருக்காங்க. ஆமா, ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி இடத்துங்கள்ல போயிட்டு அபார்ட்மெண்ட் அங்க பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. இதுதாங்க. அப்புறம் வெரி குட், வெரி குட், சூப்பர். இது நேற்றைக்கு. இன்னைக்கு நான் இப்ப சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. நான் இப்ப நியூட்ரி சார்ஜுக்கு மட்டும் நான் பாடி ஸ்கேனர் சொன்னேன். பாடி ஸ்கேனரை நீங்க டோரா போகலாம், இல்லைன்னா வந்து ஹோம் மீட்டிங் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் வச்சு எல்லாத்தையும் கூப்பிடலாம், இல்லைன்னா வாக்கிங் கஸ்டமர்கிட்ட வச்சு நீங்க பாடி ஸ்கேனர் மூலமா குரூப்பா போனா நல்லா இருக்கும். ஒருத்தர் பாடி ஸ்கேனிங் டெஸ்ட் எடுக்கணும், ஒருத்தர் வந்து வெல்னஸ் சார்ட்ல ஃபுல்லப் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து என்ன செய்யணும், அதுக்கு என்ன பொருள்னு சார்ட்டை பார்த்து வந்து எடுத்துழுதணும். 4வது ஆளு ப்ரொமோட் பண்ணணும். சார் அந்த அந்த 4வது ஆளு தான் வந்து என்னது கொஞ்சம் டிப்டாப் பார்வையா இருந்தா நம்ம ஒரு டை கட்டிட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னது ஒரு குட் அப்பியரன்ஸ். அந்த 4வது ஆளுக்கு என்ன தகுதி வேணும்னு சொன்னா, முதலாவது தகுதி நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எப்படிப்பட்டவரா இருக்க வேணும்னு சொன்னா, அவர் வந்து தன்னைத்தானே வந்து வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கணும். செல்ஃப். எல்லாரும் வந்து நீங்க உங்களை ரசிங்க, அப்பதான் வந்து பிசினஸ்ல வந்து என்ன செய்ய முடியும், வெக்கம் போகும். நம்மளை நாமே ரசிக்க தெரியல, நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறோமோ, நம்ம அவங்கள விட டல்லா இருக்கிறோமோ, நமக்கு வந்து சரியா வந்து அப்பியரன்ஸ் இல்லையோ, அவங்களாம் டிப்டாப்பா இருக்கிறாங்களோ, இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. முதல்ல நீங்க உங்களை ரசிங்க, நம்மளை நாமே ரசிக்க தெரியணும். அதே சமயத்துல நம்மளை நாமளே நம்பக்கூடிய ஆளா இருக்கணும், தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆளா இருக்கணும். 3வது என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் இல்லாத ஒரு ஆளு போய் களத்தில் நின்று பண்ண முடியாது. 3வது ஒரு ஆளு தன்னைத்தானே வந்து என்ன செய்யணும், வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆளா இருக்க வேண்டும். நான் வந்து ஐ எம் த பெஸ்ட், நான் வந்து பெஸ்ட். பேரறிஞர் அண்ணா சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன், புதுசா நான் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா சொன்ன விஷயம் என்னன்னா, தம்பி நீ வந்து என்ன செய்யணும், மக்கள் இடத்துல போ, மக்களை பார், மக்களை வந்து கேள், மக்களுக்கு சேவை செய். இதுதான் அவர் சொன்னது. மேடையில வந்து நிற்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும்னு நினைச்சிட்டு நீ போய் அந்த மக்களை அழுங்காது, அவங்களுக்கே நிறைய தெரியும், அப்புறம் நீ போய் என்ன சொல்லி கொடுக்க போற? அப்போ நாம என்ன எப்படி போய் ஜனங்களை சந்திக்கணும்னா, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாம தான் சொல்லி கொடுக்கணும்னு போய் அந்த மென்டாலிட்டியில போனா மட்டும்தான் நம்மளால அவங்கள வந்து சர்வே பண்ண முடியும். அது மாதிரிதான் ஒரு பிசினஸ்ல ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய ஆளுக்கு இந்த மென்டாலிட்டி இருக்க வேணும். இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இப்போ ஒரு MPBS டாக்டருக்கு மருந்து தான் தெரியும், ஆரோக்கியம் தெரியாது. அதே மாதிரி இப்போ வாக்கிங்ல போறவங்களுக்கு தொப்பை குறையணும், சுகர் வந்துருச்சு, கொழுப்பு ஏறிடுச்சு, அப்புறம் என்னது, அப்புறம் வந்து நிறைய நோவு, அந்த நோவெல்லாம் வரிசையா வந்துருச்சு. அந்த நோவை தீக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல சார், நம்மளுக்கு வழி தெரியும். அப்போ நம்ம வழி தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம பெரிய ஆளுகளா, அவங்க பெரிய ஆளுகளா? அப்போ நம்மளை நாமளே ப்ரொமோட் பண்ண பழகணும். நம்ம ஐ எம் த பெஸ்ட், அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்க வேணும். அப்போ நம்மளை நாமளே ரசிக்க தெரியணும். நான் வந்து நல்லா இருக்கிறேன், நான் வந்து அப்பியரன்ஸா இருக்கிறேன், அந்த அப்பியரன்ஸையும் நீங்க உருவாக்கணும். குட் அப்பியரன்ஸ் வந்து எப்போ எல்லா இடங்கள்லயும் அந்த குட் அப்பியரன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். குட் அப்பியரன்ஸ் இல்ல, பீத்தியா போயிட்டு மூஞ்சியை ஒலுக்கிட்டு அப்புறம் வந்து தலையை களைச்சிக்கிட்டு கசாமுசான்னு போய் நின்றுட்டு இது சூப்பர் பொருளுங்க சார்னு எடுத்து நீங்க என்ன பேசினாலும் அந்த பொருள் சூப்பரா இருந்தாலும் அங்கே எடுக்கூடாது. அப்பியரன்ஸ் வந்து குட் அப்பியரன்ஸ் இருக்கணும். அந்த குட் அப்பியரன்ஸ் உள்ள ஆளு அந்த 4வது ஆளா இருந்தா உங்களுக்கு அவர் சொல்லும் போது அவங்க கேட்பாங்க. அதாவது அவர் சொல்லக்கூடிய ஆளு ஒரு பராரியா இருந்துச்சுன்னா கேட்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா,
இவரை பார்த்தாலே சீக்காளி மாதிரி இருக்கிறாரு. இவரு வந்து ஏன் இவரே நல்லா பண்ணிக்க மாட்டாரு, அப்படியெல்லாம் யோசிப்பாங்க நம்ம ஆளு. ஆகினால நீங்க 4 பேர் 5 பேர் குரூப்பா இருந்தா, ஒரு ஆள் வந்து என்ன செய்யணும், பாடி ஸ்கேனிங் வந்து நிப்பாட்டணும், ஒரு ஆள் வந்து ரீடிங் பார்க்கணும். வரிசையா அது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ரீடிங் வந்துட்டாரு. அப்ப எவ்வளவு மசில்ஸ், எவ்வளவு வந்து போனு, எவ்வளவு வாட்டர் லெவலு, அது மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் தான். அதை ஃபுல்லப் பண்ணிட்டு அதுக்கு இந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பயாலஜிக்கல் ஏஜ் அதுலயும் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பொருள் கொடுக்கணுங்கிறது அந்த வெல்னஸ் சார்ட்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் இருந்தா, இந்த ஃபால்ட் இருந்தா என்ன கொடுக்கணுங்கிறது அதை நீங்க அப்படியே 4வது ஆள் அதை அப்படியே எழுதிட்டு நீங்க இதெல்லாம் சாப்பிடணும் சார். இதெல்லாம் வந்து எங்க சார் கிடைக்கும்? இதை பாருங்க, வசந்த மாசி 1.5 வருடத்தில் கிடைக்கும், இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு டிஸ்பிளே வால்ல கிடைக்கும். இது ஒரு இடத்துல சொல்லணும் எங்க ஸ்டாக் பாயிண்ட் இருக்குதோ அங்க கிடைக்கும்னு சொல்லி நீங்க தாராளமா எழுதி கொடுக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து உங்களால வந்து எங்க கிடைக்குதுன்னு சொல்ல முடியலைன்னா நீங்க நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துருங்க சார், நாளைக்கு இங்கேயே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட ஆர்டர் எடுத்துட்டு நீங்க வந்துடணும். நாளைக்கு பொருள் அவைலபிள் பண்ணிக்கணும். அவருக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நம்ம வாங்கிட்டு போய் தாராளமாக வச்சிருக்கணும். நம்ம கார்டு கொடுத்துட்டு வரணும். கண்டிப்பா அங்க சேல் ஆகும். காரணம், நோயை வந்து நீக்குவதற்கு தான் அவங்க எல்லாம் வாக்கிங் வர்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது நியூட்ரி சார்ஜ். அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட். ஆர்சிஎம் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து ஈஸியா ப்ரொமோட் பண்ணி ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம நேரத்தே சொல்லிட்டு நான் பப்ளிக்ல எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம்ல டோர் கேன்வாஸ். ஆர்சிஎம் பொருட்களை வந்து நீங்க டோர் கேன்வாஸ்ல எடுத்து போகலாம். டோர் கேன்வாஸ்னா என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் ஒரு லிஸ்ட்டை போட்டு வீடு வீடா போய் பார்த்து, நேற்று மனோகருக்கு சொன்னதுதான், மனோகர் இன்னைக்கு 6 ஆயில் வித்துட்டாரு. ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க சார். சார் நீங்க பேசுங்க, பட் ஒரு 7 மணிக்கு பேசுங்க சார், நான் மீட்டிங் இருக்கேன். அப்போ டோர் கேன்வாஸ் மூலமா தாராளமாக நம்ம பொருளை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். நமக்கு வந்து கையில் இருக்கிற நம்மகிட்ட பொருள் அவைலபிலிட்டி இருக்கும், கையில பொருள் வச்சிருக்கணும். அந்த டோர் நம்ம எந்த டோருக்கு போகிறோமோ அவர் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். லிஸ்டோட தான் போகணும். அந்த லிஸ்ட்ல உள்ள ஆளுகளை தான் போய் சந்திக்கணும். டோர் கேன்வாஸ். 2வது நான் உங்களுக்கு சொல்ற பாயிண்ட் இன்னைக்கு ஸ்டோர் கேன்வாஸ். என்ன சார் ஸ்டோர் கேன்வாஸ்னு புதுசாக ஒன்று சொல்றீங்க? ஸ்டோர்ல எப்படி சார் கேன்வாஸ் பண்றது? ஈரோடு டெக்னிக்கல் அச்சீவர் ஜெயக்குமார் 20 கடைகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு 4 கடைக்கு போடுறேன். என்ன ஸ்டோர் கேன்வாஸ்ன்னு கேட்டா, அவங்க கிட்ட நான் கொடுத்த நிலையா ஒரு ஃபைல், ப்ளூ கலர் ஃபைல் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு, ஒரு 300 ரூபா ஃபைல் ஒன்று. அதுல பாத்தீங்கன்னா அந்த அவங்க கிட்ட இருக்கிற பொருளுக்கு நம்ம பொருளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு அதுல இருக்கும். அதை காட்டி நம்ம ஆர்டர் எடுத்தா ஈஸியா ஆர்டர் எடுத்துடலாம். இந்த சோப்புல 20 கொடுங்க, இதுல 10 கொடுங்க, இதுல 30 கொடுங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம கார்லயோ அல்லது நம்ம கொண்டுட்டு போயிருக்கிற பெட்டியிலயோ இருந்தா நம்ம அதை போட்டுட்டு வந்துடலாம். அவங்களுக்கு சேல் பண்றதுக்கு பொருளாச்சு. முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அவங்க கிட்ட ஒரு 50% பணம் வாங்கிக்கணும். ஸ்டோர் கேன்வாஸ்ல நமக்கு என்ன கிடைக்காது, முழு பணம் கிடைக்காது. நம்ம இப்ப என்ன சொல்றோம், நீங்க வந்து இவ்வளவுக்கு வித்து கொடுத்தா இவ்வளவு ரூபா, 1000 ரூபாய்க்கு வித்து கொடுத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாய்க்கு வித்தா நமக்கு 200 ரூபாய் கிடைக்கும். நம்ம சொல்றோம் 1000 ரூபாய்க்கு நீங்க வித்தா 100 ரூபா சார். நான் இதுல போட்டுக்கிறது எவ்வளவு, 1000 ரூபாய் பொருள் எம்ஆர்பி தான் நம்ம சொல்லணும். 1000 ரூபாய் பொருள் போட்டுக்கிறேன் சார், நீங்க சேல் பண்ணா 100 ரூபா. 500 சேல் பண்ணியிருந்தா அப்போ நீங்க 50 ரூபா வாங்கிக்கலாம் சார். 500 ரூபா என்கிட்ட கொடுக்கும்போது நான் 50 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த ஸ்டைல தான் வந்து நம்ம ஸ்டோர் கேன்வாஸ் இருக்கணும். ஸ்டோர்ல போன டிஸ்கவுண்ட்ல கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க கேட்பான். நம்ம சேல்ஸ் கமிஷனுங்கிற மாதிரி நம்ம தான் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கணும். கம்பெனி கொடுக்குற மாதிரி சொன்னா கடைசியில் அது எங்க கிடைக்குது, கம்பெனி எங்க இருக்குது, நானே எங்க வரும்னு கேட்பான். தீர நான் பொருள் கொடுக்குறேன் சார், நீங்க இவ்வளவு வித்து கொடுத்தா இவ்வளவு கிடைக்கும். கஸ்டமர் ஒரு முறை வாங்கினா மறுபடியும் வாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இந்த பொருளை உடம்பு கிடைக்கும்னு ஒரு நாங்க என்ன பண்ணோம், எங்க கிருபாகரன் அது வச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஒரே மினிட் இருக்கு, நான் எடுத்துறேன். நாங்க அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு தொங்கிட்டு இருந்தோம் அந்த கடையில. இவ்விடம் ஆர்சிஎம் பொருட்கள் கிடைக்கும். பாத்தீங்கன்னா 2க்கு 2 ஒரு சின்ன ஸ்கிரீனு. அதுல வந்து அந்த கடையில எந்த கடையில் நாங்க வந்து ஸ்டோர்ல பொருள் போடுறோமோ அந்த ஸ்டோர்ல அந்த 2க்கு 2 ஸ்கிரீன்ல இவ்விடம் ஆர்சிஎம் பொருட்கள் கிடைக்கும். வந்து கலப்படம் இல்லாது, கெமிக்கல் இல்லாது, வந்து ஆரோக்கியமானது, வெளி மார்க்கெட்டோட விலை குறைவானது, உலகத்தரம் நிறைந்து உள்ளூர் விலையில் கிடைக்கும்னு சொல்லி ஒரு 4 வரி போட்டு இந்த கடையில் கிடைக்குங்கிற மாதிரி போட்டு தொங்கிட்டு இருப்போம். அப்போ அதை படிக்கிறவங்க சார் இந்த ஆர்சிஎம் ஏற்கனவே நிறைய கன்சூமர்ஸ் இருக்காங்க, ஏற்கனவே ஆர்சிஎம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அல்லது வந்து புதுசா கூட என்ன சார் ஆர்சிஎம் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா அந்த சரக்கு ஓட ஆரம்பிக்கும். இது ஸ்டோர் கேன்வாஸ். முதல்ல டோரு, அடுத்தது வந்து என்னது, டோருக்கு அப்புறம் ஸ்டோர் ஆர்சிஎம் பொருட்கள் விற்கிறதுக்கு,
மூணாவது என்ன குரூப் ப்ரொமோஷன். குரூப் எப்படி பண்றதுன்னு கேட்டா, நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம், தாராளமா வந்து குரூப்பா போயிட்டு நம்ம சிங்கிளா போய் பண்றதை விட குரூப்பா போனா நமக்கு சக்சஸ் ஜாஸ்தி கிடைக்கும். குரூப்பா எங்க போகுது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு குரூப்பும் வந்து ஒரு ஊரை சூஸ் பண்ணணும். ஒரு ஊர் நோட்டீஸ் வீடு வீடா நோட்டீஸ் கொடுத்துட்டு ஒரு சென்ட்ரான பிளாஸ்ல நம்ம அவங்கள வந்து அசம்பிள் பண்ணலாம். இந்த சென்ட்ரான பிளாஸ்ல நம்ம என்ன வச்சிருக்கோம், பொருள் வச்சிருக்கோம். அப்போ அவங்க வர்றவங்களுக்கு அந்த பொருளை நம்ம எடுத்து கொடுத்து நம்ம வந்து சப்ளை வந்து பண்ணலாம். அந்த பொருள் வந்து முடிஞ்சா நீங்க எல்லா பொருளும் கொண்டுட்டு போய் கூட சேல் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், தாராளமா நீங்க 10 பொருள் 100 ரூபா அந்த மாதிரி நானும் மனோரும் மகாலட்சுமி எல்லாம் பண்ணோம். அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். அது என்னன்னா உங்களுக்கு பெரிய அளவுல ரீச் ஆகும். ரெண்டாவது, இதை வாங்கினவங்க செகண்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்காக அந்த அந்த கவர்ல 10 பொருள் 100 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு போட்டு நீங்க ஒரு மிஷின் வாங்கிக்கணும். நல்ல தரமான கவர் வாங்கிக்கணும். அந்த கவர்ல என்ன இருக்கணும், பொருளை போட்டுட்டு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். உள்ள உங்க விசிட்டிங் கார்டோ நோட்டீஸோ இருக்கும். அப்பதான் வந்து நமக்கு அது ஈஸியா ரீச் ஆகும். நம்ம சும்மா இந்த கேரி பேக்ல ஓட்டெல்லாம் போகக்கூடாது. கேரி பேக்ல ஓட்டு போனா பாக்குறதுக்கு அது நீட்டாகவும் இருக்காது. அதனால கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி குரூப் கேன்வாஸ் போகும்போது கண்டிப்பா நீங்க நீங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணாம குரூப் கேன்வாஸ் பண்ண சக்சஸ் ஆகும். அதுக்கு வந்து மைக் இருந்தா இன்னும் நல்லது. குரூப் கேன்வாஸ்க்கு மைக் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த போட்டோஸ் இருந்தா வந்து நீங்க வந்து நான் குரூப்ல அப்லோட் பண்ண சொல்றேன் மகாலட்சுமி. நான் கொஞ்சம் போட்டோஸ் கம்மியா வச்சிருக்கேன். 1 2 எடுத்தேன். யாராச்சும் எடுத்திருந்தா அது குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. அது மாதிரி நாங்க நிறைய பண்ணியிருக்கிறோம். நாங்க வந்து ஒரே மாசத்துல 5 லட்சம் பிவி முருகன் முருகனுக்கு வர்றதுக்கு இந்த பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் நாங்கள் பண்ணணும். குரூப் கேன்வாஸுக்கு இன்னொரு இது என்னன்னா பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம குறி வச்சு அங்கே போய் ஜனங்கள் சந்திக்கிறது. அது இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து மளிகை கடை வச்சிருக்காரு. அவர் என் கடைக்கு முன்னாடியே ஸ்டால் போடுங்க கூட கூப்பிட்டாரு. நம்ம ஏமாம எடுத்தேன். ஆனால் என்னென்ன வாய்ப்பை நிறையா கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்யறதில்ல. ஒரு முறை நீங்கள் போய் பாருங்க, கொடுத்து பாருங்க, செஞ்சு பாருங்க. விற்கிறதுக்கு நாம் வெக்கப்பட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம விற்கிறதுக்கு நாம் யோசித்தோம்னு வச்சுங்களேன், விற்கிறதுக்கு நாம் தயங்கணும்னு வச்சுங்களேன், நாம் வந்து என்ன செய்யல, நம்ம வந்து கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டோம்னு அர்த்தம். அதனால இது வந்து ஆர்சிஎம் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இந்த ஆர்சிஎம் பொருட்கள் கொண்டு போறதுக்கு இன்னைக்கு அந்த 3 டிப்ஸ், டோர் இல்லைன்னா ஸ்டோர் இல்லைன்னா குரூப், இது வந்து ஆர்சிஎம்ல. அதே மாதிரி பாடி ஸ்கேனர்ல எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். பாடி ஸ்கேனர்ல இப்போ நாம இங்க வந்து பாவா மெடிக்கல்ஸ் இருக்கு. நம்ம பாய் ஒருத்தர் வச்சுக்காரு, பெரிய அளவில் சேல் ஆயிட்டு இருக்குதுங்க. பாய்க்கு நான் ஆர்சிஎம் நியூட்ரி சார்ஜ் மேன் கொடுத்துருக்கேன். சாப்பிட்டாரு, நல்லா இருக்குட்டாரு. இப்போ நான் அவரை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டா, ஒரு கேம்ப் நடத்த போறேன். பாவா மெடிக்கல்ஸும் ஆர்சிஎம் வசந்தம் ஆர்சிஎம் 1.5 வருடம் சேர்ந்து நடத்தக்கூடிய இலவச பாடி ஸ்கேனிங் கேம்ப் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டு பண்ணலான்ட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த 10 நாளுக்குள்ள அதை பண்ணிடுவோம். நாங்கள் அதுக்கான ஏற்பாடு நடக்கும். நீங்க தாராளமா அப்படி பண்ணலாம். லைன்ஸ் கிளப்பும் நம்ம இது சாய் ஆர்சிஎம் ஸ்டோரும் சேர்ந்து, சாய் ஆர்சிஎம் வந்து ஹெல்த் சென்டரும் சேர்ந்து நடத்துற ஒரு பாடி ஸ்கேனிங் கேம்ப். இன்றைக்கு மட்டும் கம்பெனி விளம்பரத்துக்காக இன்றைக்கு மட்டும் ஃப்ரீ, இல்லைன்னா மக்கள் சேவைக்காக இன்று ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ பாடி ஸ்கேனிங். நீங்க ஒரு குரூப்பா போட்டு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். ஒரே நாள்ல கூட நீங்க பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு சேல்ஸுக்கான விஷயங்கள் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொண்டவை. இதை நீங்க வந்து மனசுல எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் மனசுல எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. எடுத்துக்கிட்டவங்க கைது வைக்குங்க. சார் நீங்க சொன்ன பாயிண்ட் நான் மனசுல எடுத்துக்கிட்டேன் சார். இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சார். பண்ணாத ஒன்றும் உங்களுக்கு பண்ண சொல்ல. மகாலட்சுமி, புவனவல்லி, சசிகலா மேடம், மனோகர், நிர்மலா சேலம், புவனவல்லி சொல்லுமா, அன்மியூட் பண்ணுமா? புவனவல்லி வந்து ஒரு அற்புதமான செல்லர். நல்ல ஸ்டால் போட்டு சேல் பண்றாங்க. மறுவரிசை ஏற்கனவே வித்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுமதி எஸ் புவனவல்லி, உங்களை அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். பேசுமா. என்ன சொல்றதுன்னு தெரியல சார். நாங்களும் இதே மாதிரியே நிறைய இடத்துல நான் சொன்னதெல்லாம் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சு போயிருச்சா? புரிஞ்சு இருக்குதா? புரிஞ்சுட்டேன் சார். புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, உங்களுக்கு இதுல எது பிடிக்குது? உங்களுக்கு எது இதுல பிடிச்ச விஷயம் என்ன? உங்களுக்கு நான் சொன்னதுல உங்களுக்கு எது பிடிக்குது? நீங்க எல்லாமே பண்ணணுங்கிற விஷயம் இல்லை. ஏதாவது சொன்ன சூஸ் பண்ணுங்க. நம்ம மறுவரிசை மாதிரி சும்மா சொல்லுங்க. குரூப்பா சார்? ஆமாங்க சார். குரூப் வெரி குட். நல்ல ரிசல்ட் வரும். வாழ்த்துக்கள். நீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல செய்யுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்ய வேண்டியது இல்லை. உங்களுக்கு நான் சொன்னதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. நீங்க வெற்றி அடைவீங்க. ஏன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது.
நீங்க வந்து உங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்க தனியா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்குதா, உங்களுக்கு குரூப் இருக்குதா, நண்பர்கள் பட்டாளம் இருக்குதா, நீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் கொடுக்குற டிப்ஸ்ல உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகாது நீங்க பண்ணுங்க. போனவழி வந்து குரூப்ல பண்றேன், குரூப்பா பண்றாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களாமா? ஆமாங்க சார், பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சில விஷயங்கள் வந்து பொருளே எல்லாம் போய் அங்க உட்காந்துட்டு விற்கிறது முடியாத காரியம். வாழ்த்துக்கள். சார் எனக்கு அடுத்து ஒரு இது சார், இப்போ இந்த என்ன பாடி ஸ்கேனரை வச்சு உட்காரலாம் சொன்னீங்களா, அப்போ வந்து அந்த ஆமா. ஒரு அந்த இது போடணுமே, அது எப்படி சார் ரெடி பண்றது? அந்த இதுங்கிறது எதுன்னு தெரியும் எனக்கு. ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணுவோம், ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்போமா சார் ரிசல்ட்? அதாம்மா, அது புக்கை பாடி ஸ்கேனரோடவே கொடுத்துருவாங்க. அது வெல்னஸ் டைரின்னு அதுக்கு பேர், வெல்னஸ் டைரி. சரி சரி, ஓகே ஓகே சார். வெல்னஸ் டைரி அந்த பாடி ஸ்கேனரோட கொடுத்துருவாங்க. வெல்னஸ் டைரியில அவங்க பேரு, டீடைலு, அவங்களுடைய இது என்ன, கொலஸ்ட்ரால் என்ன ரேட்டு, அவங்களுக்கு வந்து போன் என்ன, அதெல்லாம் அதில் எழுதிக்கணும். சரி சரி. எழுதிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பொருள் ப்ரொமோட் பண்ணிக்கிறோம் அதில் எழுதிக்கணும். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு மாசம் டைம் சொல்லணும். ஒரு மாசத்துல மறுபடியும் வந்து பாடி ஸ்கேனிங் எடுத்துக்கங்க சார், உங்களுக்கு ஃப்ரீதான்னு சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் 1 மந்த்துக்கு அப்புறம் கூப்பிட்டு பாருங்க, வருவாங்க. அப்போ போன மாசத்துக்கு எவ்வளோ, இந்த மாசத்துக்கு எவ்வளோ, அந்த ரிப்போர்ட்டை நீங்க டாக்டருக்கு பண்ற மாதிரியே தான் நீங்க அந்த மாதிரி சீரியஸா பண்ணணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் பாடி ஸ்கேனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், பண்ணணும் சார். நியூட்ரி சார்ஜ் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் சார். பண்ணுங்க பாடி ஸ்கேனிங். பாடி ஸ்கேனிங் பண்ணுங்க. நீங்க பாடி ஸ்கேனிங் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா குரூப்பா நாங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போறோம் சார், நாங்க பண்றோம்னா நீங்க எனக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த பாடி ஸ்கேனிங் எங்க பண்றீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் நான் பண்ண முடியும் நான் பார்க்க பண்ணித்தரேன். ஓகே, உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அந்த பக்கத்துல ஏதாச்சும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமா, கம்பெனில இருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா, நான் அது பண்ணித்தரேன். ஓகே. சரி, சுமதி அம்மா வாங்கம்மா. சுமதி அம்மா பூனவல்லி அவங்க போறேன் எல்லாத்துக்கும். அம்மா சார் கேக்குதா உங்களுக்கு? இப்பதாம்மா கேக்குது. பூனவல்லி நானும் தான் சார் ஸ்டால் போடுறோம் எங்க பார்த்தாலும். நீங்க 2 பேரும் ஒண்ணா பண்றீங்க. போயிடுவோம். ஆமா சரி, அப்போ ஒரு மகிழ்ச்சி. நீங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ணுங்க. போனவனிக்கு சொன்னதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சசிகலா மேடம் வாங்க. மேடம் இருக்கிறீங்களா, பிஸியா இருக்கிறீங்களா, இங்க போயிட்டு இருக்கீங்களா? சார் இருக்கேங்க சார். சரி சொல்லுங்க. ஓகே ஓகேங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த நியூட்ரி சார்ஜுக்கு வந்து நம்ம பண்ணலாங்க சார். எந்த பாடி ஸ்கேனரும் இருக்கு, நம்ம சர்டிபிகேட் இருக்கு. நீங்க கரூர்ல பாடி ஸ்கேனர் வாங்கி வச்சுட்டு ஓங்கி போன கீழே வச்சுட்டு ஓங்கி சத்தம் போட்டாலே எனக்கு கேட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அதனால நீங்க தாராளமா கம்பெனி பாடி ஸ்கேனர் இல்லைங்க சார், வாங்கிக்கலாமா? வேற வேற அமேசான்ல வாங்கினதான் வச்சிருக்கேன். இல்லம்மா, அந்த பாடி ஸ்கேனர் எல்லாம் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். நீங்க சொல்ற அந்த வெல்னஸ் சார்ட் எல்லாம் அதுல இல்லையே. எது இல்ல, நீங்க வச்சிருக்கிறது எது, டிஜிட்டலா? ஆமாங்க சார், டிஜிட்டல். டிஜிட்டல் துல்லியமா காட்டாது. இல்லைங்க சார், காட்டுது. அப்படியா? ஹைட் வெயிட்டிங் என்னென்ன காட்டுது, அதுல என்னென்ன காட்டுதுமா? அதுல வந்து வாட்டர் லெவல் காட்டுது, அப்புறம் ஃபேட் காட்டுது, ஃபேட், போன், கொலஸ்ட்ரால், மசில் இது, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஒபிசிட்டி இருக்குது. வெரி நைஸ். அதேதாம்மா, இது அது எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணும் பிரச்சனை. அதுதான் இப்ப அதை வச்சு இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேம்ப் மாதிரி. அதாவதுமா, நாம வந்து வெறுமனே போய் ஒரு ஆளுக்கு சொன்னா, இப்ப கையை பிடிச்சி பார்த்து சொன்னோம்னா டாக்டரா இருக்கணும். கையை பிடிச்சி பார்த்தா உங்களோட உடம்புல நிறைய நோய் இருக்குன்னு சொன்னா பொய்ய சொன்னாலும், கையை பிடிச்சி பொய்ய சொன்னாலும் நம்புவியா. ஆனா நாம வந்து சொல்லும் போது அது மிஷின் கையில இருந்து அதில் நிப்பாட்டி சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு ஹோப் வரும். அதுக்காக தான் அந்த மிஷின் உங்களுக்கு. ஓகேவா? அதனால நீங்க அதை வைங்க. நான் நாளைக்கு 4ஆம் தேதி வரணும்ல பாத்துறேன். ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணலாம். 4ஆம் தேதி முடிஞ்சா நம்ம ஆளுக்கு 4 பேர்த்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பாங்க சார், பண்ணிடலாம். ரைட். அது இப்போ பிளான் பண்ணுங்க. நடராஜ், அந்த வாணி, அவங்களை எல்லாம் ரெடி பண்ணுங்க, பாத்துக்கிடுவோம். ரைட். வாழ்த்துக்கள்மா. ரைட். மயில்வேல் சார் என்னதான் ஐடியா பண்ணிக்கிறீங்க? மயில்வேல் சார் எப்ப பார்த்தாலும் ரயில்வேலாவே இருக்கிறாரு, ரயில்லயே போயிட்டு இருக்கிறாரு. சார் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா உங்களை அன்மியூட் பண்றேன். மயில்வேல் சார் இல்ல, இன்னார் கைது வைக்கிற 2 பேர் கைது வைக்கிட்டு நிக்கிறீங்களே. நிர்மலா சேலம், சொல்லுங்க நிர்மலாம்மா. அம்மா சொல்லுங்க. சார் நான் சிங்கிளா தாங்க சார் செஞ்சாகணும். சரி, அதுக்கு நான் என்ன செய்யறது?
சிங்கிளா உங்களுக்கு இதுல எது ஒர்க் அவுட் ஆகுதோ, நான் சொன்னதுல எது ஒர்க் அவுட் ஆகுதோ அது சிங்கிளா பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார். சிங்கிளா பண்ணிக்கிட்டே இருக்கேங்க சார். சிங்கம் சிங்கிளா தான் போகும். சார் பண்ணுங்க சிங்கிளா சார். பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நானே சிங்கிளா தான் பண்ணிட்டு இருக்கிறேம்மா. எனக்கு குரூப்பா சேர்க்கறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, காலையில அந்த நேரத்துக்கு யாருமே என் பையன் தூங்கிட்டே இருக்கணுங்கிறான், வரமாட்டான். அப்புறம் யாருமே அந்த நேரத்துல வரமாட்டாங்க. அப்புறம் நான் காலையில தான் போறேன். இனி ஈவினிங் போனாக்குன்னு ஏதாச்சும் குரூப் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம சிங்கிளா பண்றதுனால தப்பு இல்லைம்மா. எல்லா வருமானம் நம்மளுக்கு தானே. 2 பேரும் சேர்ந்தா பகிர்ந்து ஆகணும். இது பூரா நம்மளே எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வேற யாரும்? எனிபடி எல்ஸ்? ஜீவாத்மா, மனோகர், நீங்க கை முடிச்சிட்டீங்க, நீங்களும் பேசிட்டீங்களே. நெடுஞ்செழியன் சார், நெடுஞ்செழியன் சார் எப்படி இருக்கிறீங்க சார்? சார் மறுவரிசை ஒரு நம்ம இந்த திருவண்ணாமலை நெடுஞ்செழியன் தானா? மறுவரிசை நீங்க எங்க ரன்னிங்லையா? மயில்வேல் நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார். எத்தனை வாட்டி உங்களை அன்மியூட் பண்ணுங்க ஐயா? ஆமா ஆமா, திருவண்ணாமலை நெடுஞ்செழியன் ஐயா தான் சார். நெடுஞ்செழியன் தான் சார், இப்பதான் வந்தது. பேசுங்க பேசுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். பிகினர் அச்சீவ் பண்ணிட்டேன் சார். அப்ப நீங்க ஏன் சார் சொல்லாம விட்டீங்க? நீங்களும் சொல்லல. சரி, உங்களை வந்து போன் பண்ணி இது நீங்க ரொம்ப. ஒரே நிமிஷம் உங்களை அன்மியூட் பண்றேன். ஒரே நிமிஷம். எல்லாம் கசா முசான்னு சவுண்டு. ஒரே நிமிஷம் நெடுஞ்செழியன் சார், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஓகே, இப்ப பேசுங்க சார். எடுங்க. நெடுஞ்செழியன் சார் அன்மியூட் ஆகுங்க. என்னாரு சார் கிடைக்குங்களா? பேசுங்க. சார் நீங்க எப்பயுமே பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணல. அதனால சரி, இப்போ ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டு நல்லா பிக்கப் பண்ணி போயிடுங்க சார். வெரி குட். நீங்க அந்த டிஸ்பிளே வால் வச்சுக்கிறீங்களா? ஆமா சார், டிஸ்பிளே வால் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, அந்த நான் சரஸ்வதி அம்மா வர்றாங்களா? சரஸ்வதி மேடம் அவங்க டைம் இல்லை சார், அவங்க தூரமா லாங்ல இருக்கிறாங்கல்ல. ஆமா. அதனாலதான். பட் அவங்க பொட்டன்ஷியல் லேடிங்க. நீங்க கொஞ்சம் டியூனிங் பண்ணா பெரிய லெவல்ல எடுக்கலாம் அவங்க. கண்டிப்பா சார். அதான் நமக்கு கூட ஒரு ஹெல்ப்புக்கு தான் ஆள் இல்லைன்னு தவிர சார். சரி. இவர் என்ன ஆனாரு? நம்ம அவரு பேர் என்ன? அந்த இதுல ஸ்கூல்ல என்னமோ கால்ல இதாகி இருந்தாரு. அவர் பேர் என்ன? மோகன் என்ன ஆனாரு? அவரு பிஸி சார், எப்பயுமே பிஸி. அதுக்கு அடிக்க வேற உடம்பு தெரியல அவருக்கு. ஹாஸ்பிட்டல் போறதும் இது ஹோட்டல் பாக்குறதுமே சரியா இருக்கு அவருக்கு. விடுங்க சார். நான் என்னங்கிறேன், நம்ம கூட 10 பேர் வந்து 2 பேர் நின்னா அதே ஆச்சு சார். மீதி 10 பேருக்கு நம்ம அந்த 2 வச்சு இன்னும் வந்து 10 பேருக்கு உருவாக்குறது தான் அவசியம். அதனால நான் இப்ப சொன்னதெல்லாம் சேல்ஸ் சார். இப்ப மறுவரிசை சேல்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய ஜாயினிங் எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் 5 ஐடியில 10,000 50,000 பி ஒரு மாசத்துக்கு அடிக்கிறாரு. 5 ஐடியில அடிக்கிறாரு. 50,000 அடிக்கிறாரு. வெறும் டீ தூள் மட்டும் வித்து. நீங்க வந்து உங்களுக்கு நான் சொல்ற சேல்ஸ் டிப்ஸ்ல என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு கூடவே இருக்கிற மறுவரிசை வந்து கூடவே இருக்கிற உங்களை கூட்டிட்டு போறதுக்கு சொல்லுங்க. நம்ம ஒரு நாள் நான் வந்து கூட கேம்ப் அவுட் பண்ணி தரேன். திருவண்ணாமலை இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். வாழ்த்துக்கள். சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. லாங் கேப் உங்களை பாக்குறேன் நான். நன்றி சார். மகிழ்ச்சி. மறுவரிசை வாங்க. மறுவரிசை ஐயா நெடுஞ்செழியன் சார் வந்து அவங்க மனைவி விஜயா பிகினர்னு போட்டிருந்தேன். அது எங்க போட்டீங்க? நினைக்கிறேன். உங்களுக்கு தனியாவும் போட்டிருந்தேன், குரூப்லயும் போட்டிருந்தேன். நான் தான் கவனிக்காம. ஆமாங்க, விஜயான்னு இருக்கும், நெடுஞ்செழியன் இருக்காது, விஜயான்னு இருக்கும். சரி. மகிழ்ச்சி. அதான் விஜயா நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதான் விஜயா தான் அவங்க வீட்டுக்காரம்மா பேரு. பரவாயில்ல, அதனால மிஸ் ஆகிறது தப்பு கிடையாது. நாம் வந்து டைமண்ட் கிளப்பர் ஆரம்பத்துல இருந்து டைமண்ட் கிளப்பர் தெரியும். அவரு நெடுஞ்செழியன் சார் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய நீங்க பாருங்க. அங்க நமக்கு முடிஞ்சா ஒரு 1.5 வேர்டு கொண்டு வர முடியுமா? திருவண்ணாமலை அருமையான இடம் சார். மறுவரிசை ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருந்தாரு, அங்க அவர் இருக்காரா? ஸ்ரீதர் என்ன ஊருக்காருங்க? திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை தான். மெயின்லயே அங்க பசார்லயோ கடை வச்சிருந்தாரு. ஆசியம் பொருள் வாங்கி போட்டிருந்தாரு. ஸ்ரீதர் தெரியலீங்க ஐயா. நாசருக்கு தெரியும் அவரை. தெரியல. பிக் ஷாட் சார். அவர் 5 லட்சம் ரூபாய் ஷர்ட் வாங்கி போட்டிருந்தாரு. ஸ்ரீதர் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அவர் கிடைச்சா கூப்பிடுங்க. நமக்கு நல்ல நண்பரும் கூட. ரொம்ப லாங் பேக் அவருக்கு பார்க்க முடியும்.
ஐயா நெடுஞ்செழி ஐயா யாரு? திருவண்ணாமலை ஸ்ரீதரர். திருவண்ணாமலை ஸ்ரீதர் பஜார்ல கடை வச்சிருந்தாரு. சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க தனியா. அது இந்த வேண்டாம், குரூப்ல தனியா பேசுங்க. நம்ம சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப எங்க சேல்ஸ் இருக்கிறீங்களா? மறுவாசி கள்ளக்குறிச்சியில இருக்க. பட்டை கலப்புங்க சார். கள்ளக்குறிச்சியில தான் சார் விஜயகுமார் இருக்கிறாரு. ஏதாச்சும் கேட்டா கொண்டு போய் கொடுங்க சார். அவர் யாரும் எதுவும் கேட்கலையே. எது கேட்டாலும் நான் தரேன். கள்ளக்குறிச்சியில சாரி, அவர் கடலூர். கடலூர்னாலும் போயிட்டு வரேன் நானே. நானும் கடலூர் போறேன்ல. சரி, நான் உங்க நம்பர் கொடுத்துறேன் விஜயகுமார். சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே. நன்றி. வேற யாரும் டீச்சர் வந்திருக்காங்க. டீச்சர் கவிதா டீச்சர் பாதி இப்பதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளபடியே நம்ம இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன காரணம்னு கேட்டா, நீங்க சொல்றதுல இருந்து பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரும் கருத்து சொல்லாதவங்க. மகா மேடம் சொல்லுங்க மேடம். சார் எஸ் சார், வணக்கம் சார். என்ன பிளானிங்? நீங்க ரெகுலரா சார், என்னோட பிளானிங் வந்து நீங்க சொல்றது எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம டீம் வைஸ். இன்னும் நெக்ஸ்ட் வீக் ஆர்த்தி கலை அந்த குரூப்புக்கு வந்து நான் இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ரெகுலரா இதை பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். நேற்று கூட அந்த 100 rupees பேக்கெட் வீட்டுக்கு வரவங்க கிட்டே நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றது அப்படியே மேக்ஸிமம் ஃபாலோ பண்றோம். ஐம் வெரி ஷுவர் எல்லாருமே ஒரு பொட்டன்ஷியலா அவங்க பேர் என்ன, ருக்மணி ஒன்றவாள், ருக்மணியினுடைய டிஸ்பிளே வால், மீதி இருக்கிற டிஸ்பிளே வால் எல்லாம் அந்த 2க்கு 2 சார்ட் ஒன்று தொங்கிடுங்க. இவ்விடமா ஆர்சிஎம் பொருட்கள் கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சார்ட்டை தொங்கிடுங்க. வெளியில தொங்கணும். அப்பதான் பொருள் அங்க இருக்குன்னு வந்து வாங்க வருவாங்க. அப்ப டிஸ்பிளே வால் கூட அவங்க வந்து பி பண்ணலாம். டிஸ்பிளே வால் சேல்ஸ் வந்து ரீட்டைல் சேல்ஸ் தானே, அதுல கூட அவங்க பி பண்ணலாம். அதனால நீங்க அதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சும்மா 2க்கு 2 வெறும் 2க்கு 2 400 ரூபா, 4 ஸ்கொயர் ஃபீட் 400 ரூபா, ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க ஈரோட்ல. அது நீங்க கலர்ஃபுல்லா அந்த இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா போட்டு அந்த பொருள் இருக்கிற மாதிரி கூட படம் போட்டுருவான். அது பார்க்கும்போது உள்ள கேட்பாங்க, உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குதா அந்த பொருள். அப்ப உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால அது அவங்களுக்கு டீம் சர்வீஸ். ஆமா, கொஞ்சம் அந்த டிஸ்பிளே வால் எடுத்தவங்கள சேல் பண்ண வச்சாதான் நம்மளுக்கு அவங்க சேல் படிப்பாங்க. வாங்க விஜயகுமார், ஜீவாத்மா வாங்க. தேங்க்யூ சார். ஐயா நான் கடலூர்ல குரூப் பண்ணிடுறேங்க ஐயா. குரூப் கேன்வாஸ் போறீங்களா? ஸ்கேனர் வச்சு பண்ணிடுறேங்க ஐயா. வெரி குட். நீங்க எல்லாம் டாக்டர் குரூப் சார், யோகா குரூப். அவர் வந்து டாக்டர் உங்க நண்பர், அவர் பேர் என்ன, மனோகர் சாரு. நீங்க பண்ணனா ஈஸியா பண்ணலாம், பெரிய லெவல்ல பண்ணலாம். ஒரே நாள்ல தலைக்கு 50,000 வியூ அடிக்கலாம். அதுக்கெல்லாம் அது வாய்ப்பு இருக்குது. நாங்க சரவணன் ஒருத்தர், என்ன ஊர் அது, பரமக்குடியில் பண்ண சார். ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல வந்து பொருள் வாங்கிட்டு போனாங்க. அவருடைய கடையில வந்து அந்த அன்னைக்கு 1.25 லட்சம் ரூபாய்க்கு என்னமோ 1.5 லட்சம் என்னமோ சேல் ஆச்சு. அந்த பாடி ஸ்கேனர் டெஸ்ட்ல. கண்டிப்பா பண்ணுங்க. எங்க கடலூர்ல பண்றீங்களா? கடலூர்ல என்னுடைய சென்டர்ல பண்ணிடலாம். சரி, மகிழ்ச்சி. பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களால பண்ண முடியும் சார். நீங்க பண்ணுங்க விஜயகுமார். ஓகே, நன்றி. விடியும் என்று விண்ணை நம்ப முடியும் என்று உன்னை நம்ப. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம ஜெயிக்கலாம் சார். ஓகே, கண்டிப்பா. நன்றி. வாழ்த்துக்கள். வேற யாருக்காச்சும் நான் சொல்லணுமா, தகவல் சொல்லணுமா? இருக்கிற 14 நிமிஷத்தை 4 பேர் கை தூக்கிட்டு இருக்கிறாரு. நரசிம்மன் ஐயார் வாங்க. நரசிம்மன் சார் ப்ளீஸ். நரசிம்மன் சார் அன்மியூட் யுவர்செல்ஃப். சார் வணக்கம். நரசிம்மன், சென்னை பெரிய நகர்ல இருந்து பேசுறேன் சார். கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா கேக்குது சார். சொல்லுங்க சார். சூப்பர் சார், தேங்க்யூ. ஆக்சுவலா நான் வெளியில ரவுண்ட்ஸ் வந்திருந்தேன். நான் வந்து கீதா குணாளன் மேடம் டீம்ல இருக்கேன், நியூ ஜாயினி. நானு இது ஒரு டிசம்பர் மாசம் ஒரு நாள், இந்த நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல கீதா மேடம் கிட்ட டீ பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி போச்சு. டிசம்பர் மாசம் நோக்கி அவங்க கிட்ட எம்ஆர்பி வாங்கி ஜனவரி 1 அன்னைக்கு ஐடி போட்டேன் எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் டெய்லி நான் ஒரு நெட்ஒர்க்கை தான் இருந்தாலும்
கீதா மேடமோட மூவ்மெண்ட் அந்த ஸ்டால் போட்டு பண்ணலாம் பார்த்துட்டு நம்மளும் பண்ணலாமே இது. சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன சவுண்ட் அது உங்க சைடுல? யாரு சவுண்ட்? இது நான் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது மெசேஜ் பார்த்தேன் சார். சரி ஆக்சுவலா இன்னைக்கு சரி என்னால நரசிம்மன் சார், நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கனால நான் சாட் பேக்ல நம்பர் போடுறேன். சரிங்க சார். சாட் பேக்ல நம்பர் போடுறேன். நீங்க தயவு செய்து என் நம்பருக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அது தெளிவா சொல்லித்தரேன். நீங்க சொல்ற கீதாங்கிறது யார் சார்? நீங்க சொல்ற கீதா யாருன்னு எனக்கு தெரியலையே. எம்டி பஞ்சகவியா அக்குப்ரெஷர் எல்லாம் பண்ணிருக்காங்க. இங்க பெரம்பூர்ல இருக்காங்க சார் அந்த லீடர். பெரம்பூர்ல ஒரு கீதா இருக்காங்களா? கீதா குணாலன். சரி 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 சரிம்மா, நீங்க சரிங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரா கூட இருக்கட்டும், நீங்க இந்த நம்பருக்கு நீ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சரிங்க சார், நன்றி சார். சாட் பேக்ல பாக்குறேன். நம்பர் வந்துருச்சா? வந்துருச்சு சார். பாக்குறேன் சார். கூப்பிடுங்க எனக்கு. நரசிம்மன் நீங்க மூட் ஆயிங்க, பயங்கர சவுண்ட் உங்களுக்கு. அடுத்தது யாரு? அகலொளி, வாங்க அகலொளி. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஸ்டோர் கேன்வாஸ்க்காக இந்த ஃபைல் ஒன்று சொன்னீங்களா சார்? அது என்னென்ன சார் ஃபைல் ஆச்சு? ஸ்டோர் கேன்வாஸ் ஃபைல் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணுமா? ஆமா சார். உங்களுக்கு ஃபைல் வேணுமான்னு கேட்டேன். யாராச்சும் இருந்தா எச்சா இருந்தா கொடுங்க. அவரோட சில உங்க பக்கத்துல யாரு? நீங்க அங்க இல்ல, திருநாகேஸ்வரத்துல இருக்கிறீங்க? ஆமா சார். சரி, எனக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பி கொடுங்க, நான் அனுப்பி தரேன் உங்களுக்கு. சரி ஓகே சார். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு யாரும் கொடுப்பாரு அங்க பக்கத்துல ஒன்றும் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. தேங்க்யூ சார். ஓகே, வாழ்த்துக்கள். அப்ப அது நீங்க பண்றீங்களா? ஸ்டோர் கேன்வாஸ் போறீங்களா? பண்ணலாம் சார். சரி சரி, மகிழ்ச்சி. சார் செல்ஃபுல நிறைய வந்து நம்ம பிவி சேல்ஸ் பண்ணுவோம். அதாவது அவங்களுக்கு பிவி சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு வந்து டிபி சொல்ல வேண்டாம். நீங்க கொடுக்குற எம்ஆர்பி வித்து கொடுத்தா விற்பனை கமிஷன் நீங்க தர மாதிரி சொல்லணும். அவங்ககிட்ட போய் இதுல இவ்வளவு இருக்குது சார், நீங்க வித்தா இவ்வளவு எடுத்துங்க சார் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக பொருள் இது நம்ம பாருங்க சார், இந்த சோப் 10 ரூபா வித்து கொடுங்க சார், நீங்க 10 ரூபா வித்து கொடுங்க சார், 50 காசு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை, 10 ரூபா வித்து கொடுங்க, 1 ரூபா நான் கமிஷன் தர்றேன். 100 சோப் வித்தா 100 ரூபா தர்றேன் சார். அந்த மாதிரி 10 ரூபாய்க்கெல்லாம் வந்து 1 ரூபா நம்ம அவங்களுக்கா கொடுத்துடலாம், பிவி நமக்கு கிடைக்கும். அதை விட்டு நீங்க சொன்னா நம்ம என்னன்னா நம்ம விற்க முடியாத பாட்டுக்கு அவங்கள வச்சு விற்கிறோம். அதே மாதிரி பேஸ்ட் எல்லாம் 13 ரூபா இருக்குது நம்மளுக்கு. அப்ப நீங்க அதை என்ன செய்யலாம், 5 ரூபா ஒரு பேஸ்ட் வித்து கொடுங்க சார், 5 ரூபா. ஒரு 50 பேஸ்ட் வித்தா நான் என்ன செய்யறேன், 250 ரூபா கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் நம்ம பேசிக்கணும் அவங்ககிட்ட. அப்பதான் அவங்க விற்பாங்க. கூடுதலா வித்தா காசு கிடைக்கும். இல்லைன்னா வித்து எடுத்துக்குன்னு சொன்னா நம்மளால எப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆர்சிஎம்ல. இதுல இவ்வளவு ரூபா இருக்குது, வித்தா காசு கிடைக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வித்தா காசு கிடைக்கும் தெரிஞ்சு கூட அந்த பொருளை வச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது வந்து எல்லாம் அதே மாதிரி அவங்களும் ஆயிடுவாங்க. அவங்க சரி வித்தா விற்காது, வித்தா நமக்கு கமிஷன் கிடைக்குன்னு தெரிஞ்ச மட்டும் தான் அவங்க விற்பாங்க. கமிஷன் நாம கொடுக்கறதா சொல்லுங்க. ஓகே, எல்லாருமே ஸ்டோர் கேன்வாஸ் போறவங்க எல்லாம் உஷாரா பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டோர்காரன் நம்மளை ஆட்டை போட்டு அவனே வந்து ஆர்சிஎம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸ்டோர்ல மோஸ்ட்லி ஸ்டோர்காரங்களுக்கு ஆர்சிஎம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், மெம்பர்ஷிப் தர வேண்டாம். நீங்க வந்து ஏன்னா ஸ்டோர்ல அவங்க சேல் பண்றாங்க, அவங்க ஸ்டோர் விட்டுட்டு ஆர்சிஎம்க்கு வர போறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மிக்சிங் போட்டு பெரிய இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு வந்து ஆர்சிஎம்மும் மளிகை கடையும் ஒன்னா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு வந்து விற்கிறாங்க, நாம தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க வித்து கொடுக்குறாங்க, நம்ம காசு கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் ஒரு கடைக்கு 10,000 20,000 வித்தா கூட 10 கடை முடிச்சா நமக்கு 2 லட்சம் ரூபாய் சேல் ஆச்சு. சர்வசாதாரணம் நமக்கு 1 லட்சம் பி வந்து. இது ஈஸி சார், ஸ்டோர் கேன்வாஸ் ஈஸி. யாருன்னா ரங்கராஜன் சாருமே, இன்னொன்னு யார் அவர் கூடவே இருப்பாரு, ராகவேந்தர் ரங்கராஜ் சார் 2 பேரும் பண்ணாங்க. நிறைய அந்த கொரோனா டைம்ல கூட அவங்க கொண்டு போய் கார்ல கொண்டு போய் ஸ்டோரா போட்டு வந்தாங்க. தெரியுமில்ல மயில்வாளி சார், உங்களுக்கு தெரியுமில்ல? அது மயில்வாளிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்க இங்க இருக்கிறீங்க, அவங்க அங்க இருக்கிறாங்க. மயில்வாளிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பண்ணாங்க அவங்க, எனக்கு தெரியும். அதே மாதிரி வேற யாரு சார், வேற யாருக்காச்சும் தகவல் தெரியணுமா? கைதுக்கு விஜயகுமார் மீண்டுமா சொல்லுங்கப்பா. ஜீவாத்மா சொல்லுங்க மலர். ஐயா இந்த 300 ரூபா எனக்கு வேணுங்க ஐயா. 300 ரூபாய் ப்ராடக்ட். உங்களுக்கு ஃபைல் வேணுமா? ஆமாங்க, எனக்கு ஒரு ஃபைல் வேணுங்க ஐயா. நீங்க மனோர் சார்ட்ட கொடுத்த வேணா நான் வாங்கிக்குவேன். சரி, நான் அனுப்பித்தரேன்.
மனோகருக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது உங்களுக்கு அது வச்சு அனுப்புறேன். ஓகே, கண்டிப்பா. ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் அந்த ஃபைல். சரி, ரைட், ஓகே. ஓகே, ஓகே, நன்றி. விஜயகுமார், ஜீவாத்மா, நீங்க வந்து எப்ப தொடங்குறீங்க ஐயா? எப்ப தொடங்குறீங்க அந்த குரூப் கேன்வாஸ்? தெரியலங்க ஐயா, அந்த ஒரு வாரத்துல ஒரு சரி, பேசுங்க. வாரம். நம்ம லெசர் டைம்ல நீங்க கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம், பிளான் பண்ணுவோம். திட்டமிட்டு செய்தா சிறப்பா செய்யலாம். ஓகேவா? ஆலோசனை அதிகமானால் காரியம் சிறப்படும். வாழ்த்துக்கள். வேற யாரும் இருக்கீங்களா? நிர்மலா மேடம் பேசிட்டீங்களா? மறுபடியும் கை தூக்குறீங்க போலக்க. சொல்லுங்கம்மா. வணக்கங்க சார். எனக்கு அந்த டிஸ்பிளே வால்வ் நான் எடுத்திருக்கேன். இன்னும் நான் போர்டே வைக்காம தாங்க சார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 2க்கு 2 சொன்னீங்களா, அது நான் மாத்தினா நல்லா இருக்கும். அது மட்டும் எனக்கு வேணுங்க சார். நான் எங்க வச்சிருக்கேன், நீங்க தான் டைப் பண்ணிக்கிறேங்க சார். அது எப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா நான் பண்ணிக்கிறேங்க சார். என் நம்பர் நோட் பண்ணுங்கம்மா. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடுங்கம்மா. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி டிக்டேட் பண்றேன். நீங்க எழுதிக்கிங்க. அதை கொண்டு போய் அந்த ஃப்ளெக்ஸ் போடுற இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? தேங்க்ஸ் சார். நான் போட்டுக்கிறேன் சார். சரிம்மா, சரி. வாங்க சரிம்மா, சரி. அப்புறம் வாங்க நெடுஞ்செழியன் சார், வாங்க சார். மீண்டும் வசந்தம். மலர் என்ன 6 நிமிஷம் தான் சார். சார் வணக்கம் சார், நெடுஞ்ச பேசுறேன். சொல்லுங்க சார். நெடுஞ்ச பேசுறேன் சார். அந்த நானும் போனேன் சார். வந்து எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறோம், மற்றவங்க சேர்த்து டோர் டெலிவரி போயிட்டு பாடி செக் சார் வச்சுக்காருல மிஷினு, பாடி செக் எடுத்து போயிட்டு நான் ஒரு 10 பேருக்கு மேல கேன்வாஸ் பண்ணிட்டு 2000 வரைக்கும் டேப்லெட்டு, மெடிசன், மளிகை ஐட்டம் எல்லாம் வாங்குறேன் சார். இப்போ வெரி குட். எல்லாம் பட்டை கலப்பணி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா சார், பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். நல்லா போகும். மிஷின்ல ஏறி நின்றுட்டாலே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். ஆமா சார். ஓகே, சூப்பர் நடிகர் சார். வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வேற யாராச்சும் இருக்கிறீங்களா? சரி, நான் உங்களை எல்லாம் அன்பாய் வாழ்த்தி அந்த 3 விஷயங்களை மனசில் வைங்க. தயவு செய்து நீங்க உங்களை வந்து ரசிங்க. நான் தான் ஐ எம் த பெஸ்ட், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். ஐ எம் த பெஸ்ட், நான் வந்து சிறந்த மனிதன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள, அந்த செல்ஃப். அப்போ வந்து என்ன ஆகுனா, விற்பனைக்கு போகும்போது நீங்க தான் வந்து இப்போ வந்து பெஸ்ட்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன வந்து இன்ஃபீரியாரிட்டி வந்துடும். இன்ஃபீரியாரிட்டின்னு சொன்னா நம்ம போறோமே, அவங்க வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா, கேட்டாக்குன்னு தப்பா நினைச்சுக்குவாங்களா, இல்லைன்னா நம்மளை ஒரு ஈகோ நம்மளை வந்து. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஒரே முறை மட்டும் விற்பனைக்கு போய்ப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் ஓடியே போயிடும். பூ விற்கிற பொம்பளை முத பூ வைக்கும் போது அப்படித்தான் யோசிச்சிருப்போம். பொறி விற்கிற முத பொறி விற்கும் போது அதான் யோசிச்சிருப்பான். உப்பு விற்கிறவன் முத உப்பு விற்கும் போது அப்படி தயங்கி தான் போயிருப்பான். அது எனக்கு தெரிய வந்து ஒரு நாள் முழுக்க கொண்டுட்டு போய் சுத்தி அடிச்சுட்டு வந்து அந்த ஒரு நாள் முழுக்க ஒரு பீஸ் கூட விற்க முடியாம நம்ம கடைக்கு முன்னாடி வந்து கிரி தெரியுமா உங்களுக்கு? கிரி ஒரு நாள் முழுக்க சுத்தி ஒரு பீஸ் கூட விற்க முடியாம அவர் வந்து நம்ம கடைக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தார். அப்ப நான் கேட்டேன், நான் ஏன் கிரின்னு. முடியல சார், ஒரு நாள் முழுக்க போய் பார்த்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே பண்ண. நான் சொன்னேன், சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன், இந்த மாதிரி பண்ணி பாருங்க கிரி. அந்த அன்னைக்கு ஈவினிங்கே போனாரு. அந்த தைச்சு வச்சிருந்த பையை காலி பண்ணிட்டு தான் வந்தார். நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, திட்டமிடாமல் ஒரு வேலையை நாம இறங்கி போனா, தயக்கத்தோட போனா, அலாவிட்டால் நம்ம வந்து செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாம போனா, நாமளே நம்ம ரசிக்க தெரியாம போனா, நம்ம கொஞ்சம் டல்லா இருக்கிறோமோ, நம்ம கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறோமோ, நம்ம போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களோ, இல்லைன்னா நாம ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்க நம்ம போய் அதை பண்ணலாமா? இந்த ஈகோ நம்மளுக்கு வேண்டாம் சார். நாம செய்யறது சேவைன்னு நினைச்சு பாருங்க. இப்போ போய் மிலிட்ரியில் நிக்கிற ஒரு ஆள் சேவை செய்யறாரு, போலீஸ்காரர் ட்ரெஸ் போட்டு நட்டு ரோட்டில் நிற்கிறாரு. எத்தனை பேர் சேவை பண்றாங்க. நம்ம பரணி சில்க் சென்டருக்காரர் பெரிய கோடீஸ்வரர் ரோட்ல நின்று அக்கா வாங்கக்கா, நம்ம கடைக்கு வாங்கக்கான்னு கூப்பிடுறாரு. அதெல்லாம் கேவலமா? நத்திங். எதுவுமே வந்து விற்பனை கேவலமா நீங்க நினைச்சா ஆர்சிஎம்ல பெரிய அளவுல நம்ம கஸ்டமரை சேர்க்க முடியாது, நெட்வொர்க் பண்ண முடியாது, வந்து பணத்தை கையில பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஐடி வாங்கி வச்சுக்கிட்டு ஐடியலா இருக்கலாம். ஐடியல் மைண்ட் இஸ் டெவல்ஸ் ஒர்க் ஷாப். மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட நான் இப்போ ஜெகதீஷ் சார் வந்து கரண்ட் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாரு. வேற யாரும் உள்ள இருக்கிறீங்க? டீச்சர், நீங்க ஏதாச்சும் கருத்து சொல்லி முடிங்க. டீச்சர் லேட்டா வந்தாங்க நினைக்கிறேன். அதான் டீச்சர். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் சார்.
அதான் டிப் நிறைய கொடுக்குறீங்க. ம் வந்து அது செயல்படுத்தணும். ஆனா அதுக்கு உண்டான சூழ்நிலையும் நேரமும் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு அது ஆள் முயற்சி போடுங்க, பண்ணிட்டே தான். ஒரு 2 ஆள் போடுங்க. அதுதான் சார். இல்ல 2 அதுக்கும் ஆள் ஆள் போடுங்க. வந்து செட் ஆகும் இல்லைங்களா? அதுதான் ஆளும் பாத்துட்டு இருக்கிறேன் சார். ஏன்னா நான் இப்போ வரவங்க பொருள் எடுத்துன்னு அப்படியே போயிட்டாங்க. பொருள் நான் எடுத்துன்னு அப்படியே உங்களுக்கு ஒரு விஷயம் போயிட்டாங்கன்னா சொல்றேன் பண்ண டீச்சர். முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து தள்ளு வண்டியில் போட்டு மொடக்குறிச்சி போய் பாருங்க. மொடக்குறிச்சியில் தள்ளு வண்டியில RCM ஸ்டிக்கர் வித்துக்கிட்டு இருப்பாங்க. தள்ளு வண்டியில் போட்டு இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருக்கு. வண்டி நம்மளுது கிடையாது. வண்டி நம்மளுது இல்லம்மா, தள்ளு வண்டி போட்டு வித்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி 5 லேடிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன், நீங்க வண்டி போய் வாடகை கெடுக்க வேண்டாம். நான் வண்டி ஆர்டர் கொடுத்துட்டேன். நான் இங்க மரப்பாலத்துல வந்து பண்றாங்க. நான் வண்டி 5 வண்டிக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். வண்டி நானே பண்ணி கொடுக்குறேன். நீங்க ரெகுலரா நம்ம இதுல எடுத்து நீங்க பண்ணுங்க. அங்க கொடுக்குற வாடகை இங்க கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப நமக்கு ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம். வெளியில பாத்தீங்கன்னா மளிகை கடைக்காரனாகட்டும், பொருளை ப்ரொமோட் பண்றவங்களாகட்டும், அவங்க என்ன வித்தியாசம் செய்யறாங்களோ அதே வித்தி நம்மளும் செய்யலாம். ஒன்றும் தப்பு இல்லை. பட் நமக்கு கிடைக்கிற வருமானம் அவங்களுக்கு கிடையாது. ஆமாங்க சார். ஆனா அதுக்கு நம்மளுக்கு சரியான ஆள் கிடைக்கணுங்களே. அதனால சரி, அதுவும் அது ஆள் நானே நான் கிடைக்கணும். என்னங்கிற டீச்சர் நான் என்னங்கிற நீங்க எழுதி போடுங்க. உங்க கடைக்கு முன்னாடி எழுதி போடுங்க. ஆட்கள் தேவை, ரெக்ரூட் பண்ணுங்க. சம்பளத்துக்கு ஆட்கள் தேவை. ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய்ன்னு கொடுங்க. முதல்ல சம்பளத்துக்கு வச்சு பாருங்க. இல்லைன்னா சேல்ஸ் பேசிக்ஸ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா வந்து ஒரு வேலை வாய்ப்புங்கிற மாதிரி ஆள் எடுத்து கூட பண்ணி பாருங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஆள் எப்படி கிடைப்பாங்க? இப்போ எத்தனை லேபர் சும்மா இருக்கிறான் பாருங்க. இந்த நாட்டுல வந்து வேலையே இல்லாம எத்தனையோ பேர் சும்மா சுத்திட்டு இருக்கிறான். எத்தனையோ கம்பெனிகள் மூடி போயிடுச்சு. எத்தனையோ படித்தவர்கள் சும்மா இருக்கிறாங்க. ஏன் நமக்கு கிடைக்க மாட்டாங்க? ஒரு போர்டை வைங்க, வரட்டு விற்கணும்ப்பா, இவ்வளவு ரூபாய்க்கு வித்துட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு ரூபா உனக்கு கமிஷன் பேசுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா டெய்லி சம்பளம் நீ வித்துட்டு வா. முதல்ல சம்பளத்துக்கு போய் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அவன் வந்து பொருளை கொண்டுட்டு போய் விற்கிறான், நல்லா விற்கிறான்னா அவனை கன்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா தூக்கி கடாசிட்டு நீங்க என்ன செய்யுங்க, கமிஷன் பேஸ் போடுங்க. அப்பியாசிங்க எல்லாவற்றையும். எதையுமே செய்யாம ஒரு படி முன்னாடி எடுத்து வைங்க டீச்சர். ஒரு படி நீங்க முன்னாடி எடுத்து வைங்க. வெற்றி உங்களை நோக்கி 2 படி வரும். ரைட்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். வேற யாராச்சும் இருக்கீங்களா? வாழ்த்துக்களோட நிறைவுரையை வந்து மகாலட்சுமி நிறைவுரையாற்றி முடிவு செய்யுங்கம்மா. தேங்க்யூ சார். சார் இந்த வணக்கம் சார். இந்த ப்ரோக்ராம் நீங்க சொல்லி கொடுக்கறது ஃபுல்லா வந்து ஒரு கைடன்ஸ், ஒரு மைண்டை வந்து டியூன் பண்றீங்க. ஒரு பொருளை எப்படி விற்கணும், அந்த பிசினஸ்குள்ள இருக்கிற விஷயங்களை எப்படி, எதுவுமே தெரியாம வேற ஐடி போட்டு ஒரு 4 பொருள் சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு பண்றதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு பிசினஸை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு மிக சிறப்பான வழி நடத்துது சார். எங்களுக்கு லேட்டா கிடைச்சாலும் ரொம்ப லேட்டஸ்டா கிடைச்சிருக்கு. நிச்சயமா உங்களுடைய அறிவுரைகளை வச்சுக்கிட்டு நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே முன்னுக்கு வருவாங்க. 2வது, இந்த பிரெயின் ஸ்டார்ம் பண்றீங்க சார். நீங்க இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இந்த வழிகள் செய்யுங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து இந்த களத்துல இருந்து உங்களுடைய மொத்த அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்றீங்க. நிச்சயமா இது ஒரு மிக சிறப்பா இருக்கும். இன்னைக்கு கலந்துக்கிறவங்க முதல் கொஞ்சம் 4வது நாள் இதுல கலந்துக்கிறவங்க நிச்சயம் 100% ரிசல்ட் கேரண்டீடு சார். இதை நீங்க சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சாலே ரிசல்ட் கேரண்டி. அதுல நானும் என்னுடைய டீமும் நிச்சயமா ஒரு பெரிய டெஸ்டிமோனியா வருவோன்ற நம்பிக்கையோட இன்னும் தொடர்ந்து எல்லாரும் உங்க டீம்ல இருக்கிறவங்க அழைச்சிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், ஜெயாஸ்லிம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நம்ம லேடிஸ் டீம், உமன் எம்பவர்மெண்ட் டீம் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், வந்து பிளான் சொல்லி கொடுத்தோம். பிளான் தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாசம் சசிகலா மேடம் ஓபனர் அடிச்சிருக்கிறாங்க. நல்லா கைதட்டி மனசார அவங்கள பாராட்டிருங்க. கண்டிப்பா அவங்க வந்து மார்ச்ல அவங்க வந்து ஒரு ஸ்டார் பின்னுக்கு வந்துருவாங்க. அதுக்கான நிறைய உழைப்பை போடுறாங்க. அது மட்டும் இல்ல, பெரிய லெவல்ல சாதிக்கணுங்கிற அந்த கான்பிடென்டோட இறங்கி பண்றாங்க. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. சசி மேடம் நன்றி சொல்லி முடிச்சு. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ் சார். இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. நிச்சயமா எல்லாராலையும் செய்ய முடியும் சார். நீங்க கொடுக்கறது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வழி நடத்திட்டு இருக்கீங்க. இதை தாண்டி நாங்க இந்த பிசினஸ வந்து இதுக்கு மேல வேற எப்படியுமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பலதரப்பட்ட வழியில எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணதுல என்னால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதுல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நாங்க ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா நம்ம டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வைக்க முடியும் சார். அதுதான் இப்ப அடுத்தது நான் வந்து டீமுக்கு எப்படி நம்ம வந்து அவங்க எல்லாரையும் மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கறதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றம்
தமிழ்நாடு மொத்தமும் நிகழும் சார். அதுல பெண்கள் டீம் நாங்க நிறைய பேர் வந்து மேடை ஏறுவோம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லீடர்ஸ். தேங்க்யூ லீடர்ஸ். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி. ஜெயார்சியம் குடார்சியம். தேங்க்யூ சார். குடார்சியம் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடலாம். ஜெயார்சியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். 8 மணி கோட்டை இருக்கு. ரவி சார் இன்னைக்கு 8 மணி. எல்லாரும் அதுல பங்கெடுங்க. நீங்க எல்லாரும் ஜெயார்சியம் போயிடலாம். நாளைக்கு வாங்க. வாழ்க